హరే కృష్ణ పరం జయదే శ్రీకృష్ణ సంకీర్తనం జై శ్రీల గురుదేవ్ ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம். கடந்த வகுப்புல கிரகண ஸ்நானம் பற்றி பார்த்தோம். அந்த ஸ்நானம் ஆன பிறகு பிரஜவாசிகள் துவாரகாவாசிகள் ரொம்ப அன்பை பரிமாறிக்கிறாங்க. அப்போ வசுதேவர் ஒரு யாகம் நடத்துறார். அதை பற்றி இன்றைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஹரிவம்சமும் இணைச்சி பார்க்கிறோம். கிரகண பூர்த்தி பற்றி இன்றைக்கு பார்க்கலாம். சூரிய கிரகண ஸ்நானத்துக்காக போயிருந்த வசுதேவர் முனிவர்கள் ரிஷிகள் துணையோட சம்பந்தக பஞ்சகத்துல ஒரு யாகம் நடத்துறார். அதை பற்றியும் இன்று பார்க்கிறோம். எல்லா முனிவர்கள் ரிஷிகள்லாம் அவரை சந்திக்கிறாங்க. அப்போ வியாசர் வசுதேவர்கிட்ட நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களான்னு கேட்டார். வசுதேவர் கர்ம பாசத்திலிருந்து எப்படி நான் விடுபடுறதுன்னு கேட்டார். எல்லாருக்கும் இந்த கேள்வி பிடிச்சிருந்தது. வைராக்கியம் இல்லாதவனுக்கு தியாகம் வராது. முனிவர்கள்லாம் தியாகிகள். வசுதேவருடைய கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டதும் ஒருத்தர் பார்க்குறாங்க. யாருடைய நினைப்பு கர்ம தலைகளை கர்ம பாசத்தை துடைக்குமோ அத்தகைய இறைவனையே பெற்றவர் வசுதேவர். அவருக்கு இப்படி ஒரு கேள்வியான ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. கிருஷ்ணருடைய தந்தைக்கு யார் அறிவுரை தர்றது? அப்போ நாரதர் அங்க சொல்றார், இந்த கேள்வி ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடியதல்ல. கங்கை கரையில வசிக்கிறவன் சில சமயம் ரொம்ப தூரமான ஒரு தேசத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற தீர்த்தங்கள்ல நீராடுறது இல்லையா, யாத்திரை போறது இல்லையா? அது போலதான் பகவான் தன்னையே யோக மாயால மறைக்கிறவர். இந்த நிகரற்ற சர்வேஸ்வரனை அவரது கிருபை இல்லாம யாரும் புரிஞ்சுக்க முடியாது. வசுதேவர் கிருஷ்ணரை தன்னுடைய மகனா நினைக்கிறதுனால இந்த மாதிரி கேட்கிறார், இப்படி நாரதர் சொன்னார். அப்போ முனிவர்கள் வசுதேவர்கிட்ட சிரத்தையோட நியாயமாக சம்பாதிச்ச செல்வத்தை கொண்டு பகவானை யாகம் செய்து ஆராதனை பண்ணணும். அப்போ மனசு விடுபட்டு புனிதம் அடையும். எப்படி நடக்கிறவன் எந்த பக்கம் போக விரும்புகிறானோ அதுதான் அவனுக்கு சிறந்த பாதையா இருக்கும். அதே போலதான் பகவானே கிடைச்சிருக்கிற போது நாம அவருடைய மேன்மை தெரிஞ்சுட்டு அவருக்காக ஒரு யாகம் செய்து ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதன் மூலமா 3 கடன்கள் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். அதுதான் பிடிச்சு வச்சிருக்கிற கடன், அது தீர்ந்துரும் அப்படிங்கிறார். ஒன்று பித்ரு கடன், அது சிறந்த புத்திரன் பிறந்தாலே தீரும். அடுத்து ரிஷி கடன், சாஸ்திரங்களை பின்பற்றி நடந்தா அது தீரும். அடுத்து தேவர்களுக்கு ஒரு கடன், இது யாகத்தால தான் தீரும். இதுல இருந்து நீங்க விடுபடலான்னு சொல்றாரு. யஜ்யத்துல தானம் கொடுக்கும்போது ஆசைகள் நீங்கும். குடும்ப கடமைகளை சரிவர செஞ்சா புத்திர மோகம் தீரும். விவேகம்தான் புத்திசாலித்தனம். விவேகம் பெற பல பேரும் தபோவனம் போறாங்க. அது மாதிரி செய்யுங்க, இப்படி முனிவர்கள் சொன்னாங்க. வசுதேவரோ தங்கள் பிள்ளையா பகவானையே பெற்றிருக்கிறார். இதுவே பெரிய மாதவம். அதனால அவருக்கு தபோவனம் போகணும்னு அவசியம் இல்லை. உங்களை எப்படி மாயின் கட்டுகள் கட்டும்? என்னதான் சொன்னாலும் புரிகிறவனுக்கு தனது மனசளவுல தான் புரியுது. அதே போல வசுதேவர் முனிவர்கள் என்ன சொன்னாலும் அவருடைய நிலையிலேயே தான் இருந்தார். அந்த முனிவர்கள் இன்னும் சில சாஸ்திரங்கள்ல இருந்து அந்த முனிவர்கள் இன்னும் சில காலம் தங்கி இருந்து யாகங்கள் நடத்திட்டு போக வசுதேவர் வேண்டிக்கிட்டார். அவங்களும் ரித்விக்குகளாக இருந்து யாகம் நடத்த ஒத்துக்கிட்டாங்க. யாக வேதி அமைக்கப்பட்டது. மதிப்புக்குரிய அனைவரும்
குடும்பத்தோட பங்கேற்றாங்க. யக்ஞ யக்ஞத்தில் அவருடைய 18 மனைவிகளுக்கும் தரப்பட்டது. தேவர்கள் அந்த யாகத்தில் தங்களுடைய சுய உருவத்தோட மனைவியோட வந்து யாக பாகங்களை வாங்கிக்கிட்டாங்க. சமந்தக பஞ்சக தீர்த்தங்கள்ல மடுக்கல்ல அப்புறம் எல்லாரும் ஸ்நானம் செய்துட்டு தானம் கொடுக்கிற சம்பவம் நடந்தது. தேசமே இதை பத்தி பேசுற அளவுக்கு தானம் நடந்தது. அதுக்கப்புறம் முனிவர்கள் தட்சணை பெற்று திரும்புறாங்க. பிற மன்னர்களும் உபசரிப்போட விடை பெற்றாங்க. தூரத்துல இருந்து வந்திருந்தவங்க எல்லாம் சீக்கிரம் திரும்பணுங்கிறதுல அவசரப்பட்டாங்க. தேவரிஷி நாரதரும் வியாசரும் ஒன்று போல திரும்பி போறாங்க. அதுக்கடுத்து கோடை காலம்ங்கிறதுனால குருட்சேத்திரத்துல ரொம்ப காலம் இருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வெப்ப காற்று வீசும். அதனால எல்லாரும் சீக்கிரமா திரும்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. வைகாசி அமாவாசை தினத்துல தான் கிரகணம் இருந்தது. அதுக்கடுத்து இந்த யாகம் 25 நாட்கள் நடந்தது. இப்போ பிரஜ மக்களுடைய கூடாரம், அதாவது பிருந்தாவனத்து வாசிகள் கூடாரம், துவாரகா மக்கள் கூடாரம், இது மட்டும்தான் பாக்கி. மற்றவங்கெல்லாம் போயாச்சு. 2 தரப்பினரும் அன்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. பிரியறதுக்கே மனசு இல்லாம இருக்காங்க. பிரிவு சகிக்க முடியாதது. எப்பவுமே அன்புள்ளவங்க அருகாமையிலே இருக்க முடியாது அப்படிங்கிறது இயற்கையுடைய ஒரு கொடூர விதி. நந்த மகாராஜா கிளம்புற போது வசுதேவருக்கு வருத்தம். நந்தருடைய 2 கைகளையும் பிடிச்சுக்கிட்டு, சகோதரா என்ன அவசரம், நாளைக்கு போகலாமே, நான் ஒண்ணுமே உங்களை சரியாவே கவனிக்கல, செல்வ மமதையில என் பாட்டுக்கு இருந்துக்கிட்டேன், நாளைக்கு போகலாம், அவசரம் இல்லை, பல ஜென்மங்களுக்கு நான் கடன்பட்டு இருக்கிறேன் உங்களுக்கு, இப்படிலாம் சொல்லிட்டார். அப்போ நந்தரும் கண்கலங்கிறார். நந்தர் அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, சரி நீ சொல்ற மாதிரி நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்து இன்னும் ஒரு நாள் பூரா கிருஷ்ண பலராம கண்குளிர பார்க்கலாம் அப்படிங்கிறதும் நந்தருக்கு ஒரு எண்ணம் உண்டாகுது. கிளம்புற போது சில சமயம் உக்ரசேனர் நாளைக்கு போகலாமே அப்படிம்பார், சில சமயம் தேவகி அப்படி சொல்வா, சில சமயம் ரோஹிணி இன்னைக்கு பேரனுக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கு, அதை முடிச்சுட்டு போங்க அப்படிம்பா. 100 நாள் பார்த்தா தெற்க சூளம் அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதயத்துல போக விருப்பம் இல்லாதவங்களுக்கு இப்படி பல பாசாங்குகள் பொருத்தமா அமைஞ்சிரும். இன்னைக்கு கேட்டா நாளைக்கு அப்படிம்பாங்க. இப்படியே கடத்துறாங்க நாட்களை. இப்படியே 3 மாதங்கள் நந்த பாபா அங்க தங்கிட்டார். குருக்ஷேத்திரத்துல அங்கிருந்து விரஜபூமிங்கிறது ரொம்ப ஒன்றும் தூரம் கிடையாது. துவாரகா தான் ரொம்ப தூரம். இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி விடைபெறாங்க. எல்லாரும் துயரத்தோட பிரிஞ்சு போறாங்க. இந்த 3 மாத காலமும் அனைவருக்குள்ளேயும் கிருஷ்ண கதை தான் ஓடிச்சது. முனிவர்கள் வசுதேவர்கிட்ட கிருஷ்ண மகிமைகளை சொன்னாங்க. இதை கேட்டு அவருக்கு குழப்பமே வந்துருச்சு. ஒரு நாள் அதிகாலையிலே கிருஷ்ண பலராம் இவரை வணங்க வர, அதாவது வசுதேவரை வணங்க வந்தாங்க. வசுதேவர் என்னன்னா அவங்கள துதிப்பாட ஆரம்பிச்சிட்டார். கிருஷ்ணானி யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன், பரமபுருஷன், பலராமனும் அப்படித்தான், உலக காரணன். இங்க கண்ணில் இந்த கண்ணில் நமக்கு தோன்றக்கூடிய உலகத்தை தனக்குத்தானே வெளிப்பட செய்து அதுக்கு வெளியேயும் இருந்துக்கிட்டு உள்ளேயும் பிரவேசித்து நடந்துகிட்டு இருக்கீங்க 2 பேரும். நீரில் ரசமும், நெருப்புல மின்னாற்றலும், காற்றுல வேகமும், வானத்துல சப்தமும் ஓங்காரமும் நீதான் அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து சொல்றார். கருத்துக்கள்ல நீ மாறுதல் அற்றவன். முக்குணங்கள் உன்னுடைய மாயை. உன்னுடைய சிரிப்பு கூட மாயை தான். உன்னை அறியாத போது கர்ம பந்தனம் உண்டாகுது. இது ஒரு மயக்க நிலை. உன்னை அறியாம நான் என்னுடைய ஆயுள் காலத்தை வீணா போக்கிட்டேன். நீங்க என்னுடைய புதல்வர்கள் கிடையாது, பிரதான புருஷர்கள், பூபாரத்தை போக்க வந்தவங்க. உங்களுடைய பாதங்கள்ல நான் சரணடைகிறேன். இப்படி வேண்டார், துதிப்பாடி வேண்டார். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே அண்ணனை பார்க்கிறார். என்னாச்சு அப்பாவுக்குன்னு பார்க்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், தந்தையே உங்களுடைய பேச்சு எனக்கு பெரிய உபதேசமா படுது. வேதமற்ற ஒரே இறைவன் தான் உலகத்துல வெளியே உள்ள அப்புறம் உள்ள இருக்கிற எல்லாத்துலயும் பறந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது நீங்க வேற நான் வேறையா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்க,
பல வகை அப்படிங்கிற அறிவுல இருந்து வசுதேவர் விடுபடுறார், மௌனமாகிறார். அடுத்து தேவகி துதிப்பாட ஆரம்பிச்சார். அவ கிரகண விழாவுல சாந்திபனி முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா. அந்த முனிவருடைய மனைவி அவளும் ஆசி கொடுக்கிறா. அப்போ உன் புதல்வன் சாதாரணமானவன் இல்லை, இறந்து போன என்னுடைய மகன் கடல்ல விழுந்து இறந்து போயிட்டான், கொஞ்ச காலம் கழிச்சு அவனை மீட்டு தர முடியுமான்னு கேட்டதும் உடனே கொண்டு சேர்த்தாரு கிருஷ்ணர் அப்படின்னு பெருமையா அந்த தாய் சொன்னான். இதை கேட்டது தேவகிக்கு சும்மா இருக்க முடியுமா? அப்போ எனக்கும் 6 பிள்ளைங்க இறந்து போச்சே, கம்சன் கொல்லு போட்டானே, அதை நினைச்சு பார்க்கறா. நினைச்சு பார்த்துட்டு கிருஷ்ணர்கிட்ட ஓடி, எனக்கும் என் பிள்ளைகளை நீ காட்டலாமே, தரலாமே அப்படின்னு கேட்க, கிருஷ்ணர் உங்க கட்டளையை நிறைவேற்றாம இருப்பானா, இப்பவே செய்யறேன்னு சொல்லி அம்மாட்ட வணங்கி விடை பெற்று பலராமனோட சுதல லோகத்துக்கு போறார். அங்கதான் பலி சக்கரவர்த்தி இருக்கிறார். சுதல லோகத்துல அவர் தான் தலைவர். கிருஷ்ண பலராம் பார்த்ததும் ஓடி காலில் விழுந்தான், பூஜித்து வணங்குறான். அப்புறம் அந்த பாதங்களை தனது மடியில வச்சு இஷ்டதேவன் அருகில் அமர்ந்து மெதுவா சொல்றார் பலி சக்கரவர்த்தி, நாங்கெல்லாம் தமோ ரஜோகுணம் கலவையாளர்கள், தைத்திய தானவர்கள் எப்பவுமே தெய்வீகமானவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட அந்த பாகுபாடு பகையெல்லாம் கிடையாது. நீங்க 2 பேரும் அருள் கூர்ந்து இங்க தரிசனம் கொடுத்துருக்கீங்க. யோகிகளுக்கே கிடைக்காதது இந்த தமோ குணத்தவனுக்கு கிடைச்சிருக்குதுன்னா ஏதோ நீங்க சொல்ல வந்திருக்கீங்க, கட்டளை இடுங்க, உடனே நான் பூர்த்தி செய்யறேன் அப்படின்னு சொல்லி மெய் சிலிர்த்து பரவசத்தோட சொல்றார் பலி. அப்ப கிருஷ்ணர் சொன்னார், சிருஷ்டியின் துவக்கத்துல ஸ்வயம்புவ மனுவந்திர காலத்துல மரிசி முனிவர்னு இருந்தார். அவருக்கு 6 பசங்க இருந்தாங்க. அவங்க பிரம்மா ஒரு தடவை கேலி பண்ணதுனால அசுர பிறவி அவங்களுக்கு கிடைச்சது. அந்த 6 பேரும் அசுரர்களாக ரண்ய கசிபு கிட்ட பிறந்தாங்க. அவங்கள அவங்களுடைய அப்பாவே சபிச்சிட்டார், தூங்கு மூஞ்சிகளா போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் தியானத்துல இருந்தாங்க, அது அவனுக்கு பிடிக்கல. அப்ப தூங்குங்க பேசாம, இப்படி உட்கார்ந்து ஏன் கண்ணை மூடிட்டு இருக்கணும், ஒரு தலையணையை போட்டு தூங்க வேண்டியதுன்னு அவர் திட்டான். அதுபடி ஆயிடுச்சு. அப்போ காலநேமிங்கிறவனுக்கு புதல்வனாக அந்த 6 பேரும் பிறந்து தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள நான் யோக மாயிட்ட காட்டினேன். காட்டி பேசி அந்த யோக மாயா எங்க அம்மா வயிற்றுக்கு கொண்டு வந்துட்டான் அந்த 6 பேரையும். கம்சன் அவங்கள படிப்படியா கொன்னுட்டான். இப்போ அந்த 6 பேரையும் தாயார் தேவகி பார்க்க விரும்புறா. அவங்களுக்கு சாபம் முடிவடைகிற சமயம் வந்துருச்சு, உங்ககிட்ட தான் அந்த 6 பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். 6 பேர் பேரையும் சொன்னார். ஸ்மரன், உத்திதன், பதங்கன், பரிஷ்வங்கன், க்ஷத்ரபத்ரன், கிரினி, இவங்களை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு பகவான் கேட்க, பலியும் ஆமா அந்த 6 பேரும் தூங்கிக்கிட்டே தான் இருக்காங்க, 6 குழந்தைகளும், யாருக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த 6 சகோதரர்களையும் ஒப்படைக்கிறார். அவங்களோட கிருஷ்ண பலராம் அம்மா கிட்ட வந்தாங்க. தாயார் அந்த 6 குழந்தைகளையும் மடியில் அமர்த்தி கிண்ணத்துல பால் சாதம் கொடுக்குறா. அப்போ அதை சாப்பிட்ட உடனே அந்த 6 பேரும் இளைஞர்களாக மாறுறாங்க. ஏன்னா கிருஷ்ண பலராமுக்கு அண்ணன் முறையா வரணும், அந்த மாதிரி மாறிட்டாங்க. கிருஷ்ண பலராம் பாதங்களில் விழுந்து வணங்கி, சாபம் நீங்க பெற்றோம், எங்களை அனுப்பி வைங்கன்னு சொல்லி வேண்டி விடைபெறாங்க. இப்படி அந்த கிரகண பகுதியில அந்த விழாவுக்கு வந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது. ஹரே கிருஷ்ணா.